வணக்கம். இந்த வீடியோல நாம ஒரு மிகச்சிறந்த நடிகரை பத்தின பர்சனல் விஷயங்களை தான் பார்க்க போறோம். பர்சனல் விஷயங்கள்ன உடனே ரொம்ப மோசமான விஷயங்கள்னு நினைக்காதீங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான். அந்த நடிகர் யார் அப்படின்னு சொன்னா, ஒரு கிட்டத்தட்ட 20 வருடங்களாக நம்ம தமிழ் திரையுலகத்திலும் ஹாலிவுட், பாலிவுட், டோலிவுட்ன்னு எல்லா வுட்லயும் கலக்கிட்டு இருக்கிறவரு. சிறந்த நடிகர் அப்படின்னுட்டு எல்லோராலையும் எல்லா இடங்கள்லையும் பெயர் வாங்கினவர். நம்ம கமல், விக்ரம் என்ற வரிசையில் இப்ப கலக்கிட்டு இருக்க மிகச்சிறந்த நடிகர்கள் ஒருவர். யாருன்னு தெரியுதா? தெரியலன்னா உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். இதே மாதிரி ஒரு கருங்காலி மாலை அவர் எப்பயும் அணிவார். யாருன்னு சொல்லுங்க. எஸ், நம்ம தனுஷ் அவர்களை பற்றின சில தகவல்களை தான் நாம இப்ப பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க. தனுஷ் தீவிர சிவபக்தர். அவர் வீட்லயும் கார்லயும் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். கருப்பசாமி மீதும் அவருக்கு அபார நம்பிக்கையும் பக்தியும் உண்டு. அவருடைய குல தெய்வமே கருப்பசாமி தான். அவருக்கு மனசு சரியில்லாதப்போ கருப்பசாமி கோயில்ல போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வர்றது அவருடைய வழக்கம். ஜிம் செய்யாம அவருக்கு ஒரு நாள் முழுமை பெறாது அப்படின்னு அவர் சொல்லுவாராம். நைட்டு லேட்டா 2 மணிக்கு வீட்டுக்கு வந்தா கூட ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் போய் படுத்து உறங்குவாராம். இதுதான் அவருடைய பிராக்டிஸ். அவர் பியூர் வெஜிடேரியன். ரொம்ப பாவம் இல்லை. அவருக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு, அப்பளம், அதுக்கப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு வறுவல், இதெல்லாம் தானே. ரொம்ப பாவமா இருக்கு. தனுஷ் ரசிகர்கள் கிட்ட எண்ணமே வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை என்ற வாக்கியத்தை தான் சொல்லுவாராம். தனுஷ் ஒரு அம்மா பிள்ளை. ஆனா அப்பா மீதும் மிகுந்த அன்பும் மரியாதையும் உண்டு. எந்த பிரச்சனைனாலும் அம்மாவுடைய சொல்படிதான் தனுஷ் நடந்துப்பாரு. மருத்துவம் படித்த விமல கீதா, கார்த்திகா தேவி என்ற 2 சிஸ்டர்ஸ் தனுஷ்க்கு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்ஜினியரிங் முடித்த சகோதரர் செல்வராகவனும் இருக்காருன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஹாலிடேஸ்னா எல்லாரும் ஒன்று கூடி ரொம்ப ஜாலியா சிரிச்சு பேசி ஒருத்தர் கலாச்சிக்கிட்டு இந்த மாதிரி தான் அவங்களுடைய ஹாலிடேஸை கழிப்பாங்களாம். தனுஷ்க்கு பிடிச்ச ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 முழ வெள்ளை வேஷ்டியும் ஒரு ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் தான். கழுத்துல ஒரு 110 வயது சாமியார் ஒருத்தர் கொடுத்த கருங்காலி மாலையை எப்பவும் அணிவார். தனுஷ் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். ஷூட்டிங் இல்லாதப்ப வீட்டில் தான் இருப்பாரு. வீட்டில் யாத்ரா, லிங்கா, அது மட்டும் இல்லாம அவருடைய சிஸ்டர்ஸுடைய பசங்க, இவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு விளையாடுறது தான் அவருடைய வழக்கம். வீட்டிலேயே கிரிக்கெட், ஸ்னூக்கர்லாம் ஆடுவாங்க. தனுஷுடைய உண்மையான பேர் என்னன்னு தெரியுங்களா? வெங்கடேஷ் பிரபு. வீட்டுல செல்லமா பிரபுன்னு கூப்பிடுவாங்களாம். தனுஷ் +2 தான் படிச்சிருக்கிறாரு. அவருக்கு பிடிச்ச சிட்டி லண்டன், பிடிச்ச கண்ட்ரி பிரிட்டன். செட்டில் ஆனா இந்த லண்டன்ல தான்ப்பா செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டே இருப்பாராம். தனுஷ்க்கு பிடிச்ச காரு டொயோட்டோ வெல்ஃபேர். பிடிச்ச இன்னொரு காருன்னு பாத்தீங்கன்னா இனோவா. அதுலயும் சில நேரம் பயணிப்பாராம். தமிழ்ல தனுஷ்க்கு பிடிச்ச நடிகர்கள்னு பாத்தீங்கன்னா சிவாஜி, கமல், ரஜினி, மனோரமாவே ரொம்ப பிடிக்குமா. மனோரமாவுடன் நடிக்காம போயிட்டோமேனு ரொம்ப வருத்தப்பட்டு புலம்புவாராம். அதே மாதிரி காமெடி நடிகர்கள்ல அவருக்கு பிடிச்சது கவுண்டமணி. தனுஷ் இளையராஜாவுடைய தீவிர ஃபேன். இளையராஜா மியூசிக் பத்தி நேரம் போகுது தெரியாம தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாராம். அது மட்டும் இல்ல, இளையராஜாவுடைய பயோபிக்லயும் தனுஷ் நடிக்க போறார். இதுவரை இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.